வெல்கம் டு நியூ வேஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரெட் ஆம்லேட் பார்க்கலாம். அதுவும் புதினா சட்னியோட பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புதினா சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா எடுத்துக்கிறேன். அது போலவே கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் எடுத்துக்கிறேன். ஒரு 2 பீஸ் அளவு இஞ்சி எடுத்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் இல்லை, இந்த கலரில் மாறிடுச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. புதினா சட்னி ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். எக்கு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 எக்கு எடுத்திருக்கேன். ஓகே, இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு. இன்னும் கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் ஆம்லெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்கு ஆட் பண்ணுறேன். எக்கு எல்லா சைடும் வரப்போல் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் நல்லா எல்லா பக்கமும் வரட்டும். இப்போது ப்ரெட் எடுத்துட்டு எக்கில் ஒரு பக்கம் நல்லா டிப் ஆக்கிட்டு திருப்பி போட்டுருங்க. அது போல் இன்னும் ஒரு ஸ்லைஸ் எடுத்து டிப் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கோங்க. மின்ட்டு சட்னி ஆட் பண்ணலாம். ஒரு ப்ரெட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். போதும். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். எல்லாத்தையும் எடுத்து கவர் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து டபுள் சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பிரெட் ஆம்லெட் ரெடி. நார்த்து சைடில் ரொம்பவே ஃபேமஸான மின்ட்டு பிரெட் ஆம்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.